ஹாய், நான் லக்ஷரா. வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நாம செய்ய போறது ஒயிட் சாஸ் பாஸ்தா. இதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுல 1 கப் அளவு பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமா ஆயில சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மக்ரூனி பாஸ்தா எடுத்திருக்கேன். நீங்க எந்த வெரைட்டி பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம். பாஸ்தா ஒன்னோட ஒன்று ஒட்டாம வர்றதுக்காக நாம இதுல ஆயில சேர்க்கிறோம். இதை நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டரை சேர்த்துட்டு கியூபா கட் பண்ண ஆனியனை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே ஸ்வீட் கார்னையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில பட்டரை சேர்த்துட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை சேர்த்துக்கலாம். நான் மைதா மாவை கரைச்சி சேர்த்துருக்கிறதுனால பாலை உடனே சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா கட்டிரும். நீங்க மைதாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுல நாம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ஸ்வீட் கார்ன், ஆனியனை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாஸ்தா வேக வச்சிருக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்திருப்போம், அதனால இப்போ இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்தா போதும். இப்போ நம்ம வேக வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாஸ்தாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தா நல்லா ஒயிட் சாஸோட மிக்ஸ் ஆகி வரணும், அந்த அளவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுல சீஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ், கொஞ்சமா காய்ந்த கற்பூரவள்ளி, ஓமவல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பரான டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பாஸ்தா பிடிக்குமான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.